கிச்சன் டிப்ஸில் சிம்பிளாக செய்யக்கூடிய கத்திரிக்காய் கிரேவி. இது வந்து சாப்பாட்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தோசைக்கு தொட்டுக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இப்போ இதுக்கு தாளிப்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். தயவு செஞ்சு வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். வெந்தயம், சீரகம், கடுகு போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தக்காளி, வெங்காயம் வந்து நல்லா அந்த மேஷ் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து இதில் வதக்கிக்கலாம். அப்போ இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நான் புளி சேர்க்க மாட்டேன். அதுக்கு தக்காளி புளிப்புலே வந்து இது எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இதில் வெங்காயம், தக்காளி, சீரகம், கடுகு, வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா ஆட் பண்ணியாச்சுங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது வதங்கினோடனே நம்ம அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி இதில் போட்டிருக்கேன். இதில் வந்து புளி ஆட் பண்ண போகிறது கிடையாது. அந்த எண்ணெய், காரம், அந்த தக்காளி புளிப்புலையே இது வந்து நமக்கு ரெடி ஆகிடும். கொஞ்சம் நல்லா பழுத்த தக்காளி நம்ம கொஞ்சம் காய் வெட்டாக இருக்கிறது நம்ம போட்டோம்னா அந்த புளி டேஸ்ட் வந்து கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. தெரியும் உங்களுக்கு அந்த தக்காளியெல்லாம் கரைஞ்சி நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை வாஷ் பண்ணி போட்டாச்சு. இதோட சேர்த்து கருவேப்பிலை எல்லாம் போட்டு இப்போ அது நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மிளகாத்தூளும் உப்பும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் தேவையானது. இதை வந்து தண்ணி வந்து சேர்க்கலை, பூராவே வந்து இந்த எண்ணெயிலே வந்து இது வதங்கிட்டுருக்கு. இது வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணால் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது இது நல்லா வதங்கினோடனே இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிட்டு இதை நம்ம சாத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா இது கத்திரிக்காய் ரைஸ் ஆகிடுச்சுங்க. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். டொமேட்டோ, கத்திரிக்காய், மிளகாத்தூள், உப்பு, கடுகு, ஜீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்ந்து நம்ம பண்ண அந்த கிரேவி வந்து இப்போ சூப்பராக இருக்குது. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றிட்டு ஃபைன் பேஸ்ட் ஆக்கிட்டு அதை நம்ம ரைஸில் போட்டு கிளறி வச்சா நம்மளுடைய கத்திரிக்காய் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே குயிக் அண்ட் சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி இது. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சூப்பரான ஒரு கத்திரிக்காய் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது மேலே நெய் விட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. ஸோ நீ இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளீஸ் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.